இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கணும்னா அநேக காரியங்களை கிறிஸ்துவனிடத்திலே கற்றுக்கொண்ட நாம் அந்த செயல்பாடுகளிலே நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ்ந்தா நாம் கர்த்தரிடத்திலே கற்றுக்கொண்ட நன்மையான காரியங்கள், கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், தேவனிடத்தில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையின் தியானங்களிலே நாம் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கும்போது நம்மளால தேவனுடைய சமாதானத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியுங்க. தேவனுடைய அன்புக்குள்ளாக நாம் மறைந்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்கிற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பவுல் இவற்றை எல்லாம் கற்றுக்கொண்டது நிமித்தமாக நமக்கு ஆலோசனையாக சொல்கிற இந்த காரியங்களை நாம் செய்யும் போது தேவ சமாதானம் நமக்குள்ளாக பெருகுகிறதாக காணப்படும். அன்னை தெரேசாவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க அநேக நோயாளிகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ஏழை ஜனங்களுக்கு மனமுவந்து உதவிகளை செய்து கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க. அதே போல இந்த நாட்களிலே அநேக ஜனங்கள் தேவையோடு இருக்கிறாங்க. அவளுக்கெல்லாம் நம்ம புண்ணியம் செய்கிறவர்களாக வாழும்போது கர்த்தருடைய சமாதானம் நமக்குள்ளாக அதிகமாக பெருகும். இந்த சமாதானத்தை இழந்து இந்த நாளிலே நாம் எங்கே போய் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுதுன்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற உங்கள் இருதயங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் பக்கமாக திரும்பி அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தைப்படியாக நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை நாம் ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் ஜெபிக்கலாம். கிருபையில தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்க ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கொடுக்க நீங்க வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் கற்றுக்கொள்ளாதவர்களாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேளாதவர்களாக அப்பா, நீங்க சொன்ன காரியங்களை செய்யாமல் காணப்பட்டு அப்பா இவைகளை எல்லாம் இழந்த நிலையில நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பாருங்க. உம்முடைய சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வார்த்தைக்கு நேராக திரும்பி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில உடைய சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து சமாதானத்துக்குள்ளாக நடத்துவாராக. God bless you. God bless you.